அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து திமுக காங்கிரஸ் அப்படிம்பாங்க. அதே போல ஏடிஎம்கேல பார்த்தா இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே அப்படின்னு எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். ஆனா எனக்கு தெரிந்தவரை இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெளில போனால் அவங்களுக்கு வந்து விஜய் 90 சீட்டு கொடுத்தாலும் மிகப்பெரிய சேதாரம் காங்கிரஸுக்கு ஏற்படும். அதே சமயம் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேல பாராளுமன்றத்துல திமுகவினுடைய ஆதரவை காங்கிரஸ் இழக்கும் போது அதற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் என்ன என்பதை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் உணர்வார்கள். 2029 கண்டிப்பா டெல்லியில ஆட்சி மாற்றம் ஏற்படும். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் பிரியங்கா காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வருவார். இதெல்லாம் ஒரு கணிப்பு தான். கணிப்புன்னா ஜாதக ஜோசியம் இல்லை.